ஸ்பாஞ்சி முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் அதிக 1,00,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி பண்ணுவோம். இந்த மாங்காயை காயாகவே விற்கிறது மிக குறைவு. இதை மாம்பழக்கூழாக்கி உலகம் பூரா விற்பனைக்கு போகும். இந்த மாவட்டத்தில் 74 மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகள் இயங்கி வந்தன. படிப்படியாக மாங்காயினுடைய வியாபாரம் குறைந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறது குறைந்து பல்வேறு காரணங்களால் இப்போது 16 ஜூஸ் ஃபேக்ட்ரி மட்டுமே இயங்குது. பல்ப் இண்டஸ்ட்ரிகள் மீதி எல்லாம் தானாக அது நின்று விட்டது. இந்த சூழ்நிலையில் வருஷம் அரசு மே, ஜூன், ஜூலை மாதங்களில் மாங்கனி விழா நடத்தி கொண்டு வருவார்கள். இதில் புதிய ரகங்கள் எல்லாம் வைப்பாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. இந்தியாவில் என்னென்ன ரகங்குது அத்தனை ரகம். இது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி. இந்தியாவில் இருக்கிற மாங்காய் பூரா வைப்பாங்க அரங்கில். மக்கள் பார்ப்பாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. இந்த சூழ்நிலையில் இன்று இந்த மாங்கனி கண்காட்சி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த மாங்கனி கண்காட்சியில் ஒரு சில ரகங்கள் மட்டுமே வச்சுருக்காங்க, பெரும்பாலான ரகங்கள் இல்லை. காரணம் என்னென்னா, வழக்கமாக மே, ஜூன், ஜூலையில் செஞ்சால் பருவங்காலத்துக்கு தகுந்த மாதிரி அனைத்து மாமரங்களும் காய்களும் அனைத்து ரகங்களும் வைக்க முடியும். இப்போ 4 மாதம் கழிஞ்சு போச்சு. காரணம், இட தேர்வுக்கு மிகப்பெரிய நேரம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. அரசு நிலங்கள், அரசுடைய இடம், வறட்சி போக்குவரத்துக்கு உண்டான வசதி இல்லாத காரணத்தினால இது செய்ய முடியல. இப்போ கடைசியாக ஆடவர் கல்லூரி மைதானத்தில் வச்சுருக்கிறதுனால இந்த பகுதியில் மக்களுக்கு போக்குவரத்து இருக்குமா, பாதிப்பு இருக்குமா என்ற ஒரு கேள்வி பல நாள் ஓடிக்கொண்டிருந்ததுனால காவல்துறையை வச்சு பாதுகாப்பு உண்டான முழு ஏற்பாடும், போக்குவரத்து துறை முழு ஏற்பாடும் செய்து இப்போது கொடுத்திருக்கின்றார்கள். இப்போது இந்த மாங்கனி விழாவை இன்று துவங்கப்படுகிறது. இந்த துவங்கப்படுகின்ற இந்த மாங்கனி விழாவில் மாங்காய்கள் 200 ரகங்கள் வைக்கணும் இல்லைன்ற கேள்வி மக்கள் மத்தியிலே வருகிறது. வந்தாலும் இந்த சீசனில் ஒரு சில ரகங்கள் மட்டுமே இப்போது பூ பூத்து பிஞ்சுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே ஒரு சில ரகங்கள் தான் இன்றைய சூழ்நிலையில் வைக்க முடியும். பல்ப்பு என்ன வைக்கலாம், என்னென்ன ரகங்கள் பல்ப்பு, அந்த பல்ப்பு மட்டுமே மாம்பழ கூழ்களை வைக்க முடியும். அதுவும் வைத்திருக்கிறார்கள், அதையும் பார்க்கலாம். மாணவர்கள் குறிப்பாக கலை நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவார்கள். அனைத்து தனியார், அரசு துறை மாணவர்கள், மாணவிகள் இந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்துவார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு களை கட்டும். பொதுவாக கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே இருந்து வந்தது. இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் நம்புகிறோம். ஆனால் மக்கள் இந்த மாங்கனி அரங்கு என்று சொல்லுகின்ற மாங்கனி விழா என்பதற்கு முற்றிலும் மாங்காய் இல்லாமல் தான் இந்த மாங்கனி விழா நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது இயற்கையினுடைய தவறு.